அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறவர். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், நானும் கனப்படுத்துவேன். அப்போ நம்ம 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கணும். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து ரொம்ப அழகா சொல்கிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை வந்து நேசிக்கிற அளவிற்கு நீங்க அவரை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்க வாயின் வார்த்தை தான் அவரை நேசத்துக்குள்ள கொண்டு வரும். நீங்க ஏசப்பாட்ட நிறைய பேசணும், நிறைய பேசணும். அவருடைய அன்பு மட்டும் உங்க மேல திரும்பிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எத்தனை பங்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கொடுக்கிற பங்கு இல்லை, உங்களுக்கு ரெட்டிப்பான பங்கு.